ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ். ஒரு கிளைண்ட்டு 1 மந்த் முன்னாடி ஆகாசிக் ரீடிங்க்கு புக் பண்ண வந்திருந்தாங்க. ஓகே, புக் ரீட் செய்து கொடுக்கணுன்ட்டு தான் வந்தாங்க. அவங்களோட ரீசன்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, நிறைய நாள் ஒரு இடத்த வந்து விற்க முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்ததான். எல்லா இடத்துலையும் அது போய் பார்த்துட்டாங்க. ஆனால் ரீசன்ஸ் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால இந்த ஆகாசிக் ரீடிங் மூலமாக தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு மலையாளி. ஓகே, இந்த 1 மந்த் முன்னாடி புக் பண்ணிட்டாங்க. அவங்களோட புக் ஓப்பன் பண்ணதுக்கு நேற்று எனக்கு பெர்மிஷன்ஸ் கிடச்சது. 2 to 5 வந்து நான் மெடிடேஷன்ஸில் இருக்கிறப்ப அவங்களோட புக்கு ஓப்பன் பண்ணலான்ட்டு 4 to 5 புக்கு ஓப்பன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே வந்ததில்லை. அந்த ஜன்னல் வழி ஒரு வண்டு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணது. மெடிடேஷன்ஸ் பண்ண விடாமல் நான் பயந்து எழுந்திரிச்சிட்டேன் அந்த வண்டுக்காக. அந்த கருங்குழவி சொல்லுவாங்களே அது வந்தது. ஓகே, காதுகிட்ட வந்து ரிங்காரம் அந்த ஊனோன்னு நான் பயந்து எழுந்திரிச்சிட்டேன். ஓகே, அது வெளியே போயிடுச்சு. அது என்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வண்டு வெளியே போயிடுச்சு. ஓகே, ஏதோ ஒன்று சம்திங் டிஸ்டர்ப் பண்ணுதுன்ட்டு திரும்பவும் நான் மெடிடேஷன்ஸ் போகிறப்ப நாய் வந்து ஊழ விட்டுட்டே இருந்தது. ஓகே, ஏதோ ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட புக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் இன்றைக்கி புக்கு ஓப்பன் பண்ணேன். அங்கே அந்த ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஏன் இவங்களோட அந்த இடம் விற்காமல் ஏன் தடங்கள் வந்த ஒரு ரீசன்ஸும் தெரிஞ்சது. அதே போல் அந்த இடம் வந்து ஒரு பொண்ணோட இருந்தது. ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 25 to 27 தான் அந்த பொண்ணோட இது. ஃபேஸ் எல்லாமே நல்லாவே பார்க்க முடிஞ்சது என்னால். அவங்களுக்கு ஒரு சின்ன 2 வயசு குழந்தை, பெண் குழந்தை இருந்தது. அந்த வீட்டில் நல்லா ஜாலியாக வாழ்ந்துகிட்டே இருந்தவங்க ஒரு இடத்துக்காக ஒருத்தங்க வந்து இவங்களை கொலை பண்ணிடுறாங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த இடத்துக்காக இவங்களை வந்து அம்மாவையும் இந்த 2 வயசு குழந்தையும் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிவிட்டு இவங்களை புதைச்சிட்டு இந்த பேப்பரை வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து விற்று கொடுத்துட்றாங்க. விற்று கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்க வாங்கி அது ஏதோ ஒரு தடங்கள் நிறைய அந்த இஷ்யூஸ்லாம் ப்ராப்ளம்லாம் போயிட்டே இருக்குது. ஏன்னா அந்தோட ஆவி வந்து உடல் மட்டும்தான் இறந்தது தவிர அந்தோட ஆவி, அந்த பொண்ணோட ஆவி வந்து அந்த இடத்துலையே இருக்குது. அதனால தான் இத்தனை நாள் அந்த இடம் விற்க விடாமல் ஏதோ ஒரு தடங்கள் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்த ரீசன்ஸ் வந்து அதுதான். இன்றைக்கி தான் அந்த கிளைண்ட்டுக்கு நான் சொன்னேன். இப்போ அந்த சோலுக்கு வந்து ஹீலிங்ஸ் எல்லாமே கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் வந்து 2026 விற்கும். அது எல்லாமே கிளைண்ட்டுக்கு பார்த்து சொன்னேன். அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க. ஏன்னா இத்தனை நாள் என்னோட ரீசன்ஸ்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ அவங்களுக்கு வந்து ரீசன்ஸ் தெரிய வந்தது. இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதனால் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.